தொலைபேசி மூலமா நடக்கிற அந்த நகைச்சுவைகள் இருக்கு பாருங்களேன். அது எப்ப வேணும்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப தொடர் நகைச்சுவை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் அப்படின்னா லேண்ட்லைன் ஃபோன் மட்டும் தான் இருக்கும். அதில 2டே ஆப்ஷன். ஒண்ணு அதில யாரும் பேசாம இருந்தா ரிங்டோன் அடிக்கும். எடுத்து யாராவது பேசலாம். இல்ல யாராவது பேசிக்கிட்டு இருந்தா எங்கேஜ்டு டோன் வரும். அவ்வளவுதான். இந்த 2 தவிர வேற எதுவும் கேட்காது. ரிப்பேரா இருந்தாலும் எங்கேஜ் டோன் தான் வரும்னு வச்சுக்கங்களேன். இந்த 2 தவிர வேற ஆப்ஷன் லேண்ட்லைன்ல கிடையாது. இப்போ மொபைல் ஃபோன் வந்த பிறகு அதில பலவிதமான ஆப்ஷன் இருக்கு. அதாவது அவர் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் யாராவது ஒருத்தர் ரெக்கார்டட் வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரிங் போகும். அப்புறம் திருப்பி ரெக்கார்டட் வாய்ஸ் வரும். அப்புறம் அதே மாதிரி அவர் யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருந்தாருன்னா எங்கேஜ் டோன் வராது. அப்பயும் ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் வரும். ஒரு நாட் ரீச்சபிள் ஏரியாவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது நெட்வொர்க் இல்லாத ஏரியாவில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் வரும். இப்படி எதுக்கெடுத்தாலும் ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக வச்சுருக்காங்க. ஒருத்தன் கேட்டான் ஒருத்தனை பார்த்து, மாப்பிள்ளை நேற்று நைட்டு 8 மணிக்கு நீ கடுமையான மப்பில் இருந்த போல் இருக்கு அப்படின்னு கேட்டான் ஃப்ரெண்டை பார்த்து. எப்படிரா கண்டுபிடிச்ச அப்படின்னு அவன் கேட்டான். ஆமாம், எடுத்தோடனே ஒரு அம்மா சொல்லிச்சுல்ல, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை அப்படின்னு வந்துச்சுல்ல. சரி, மப்பில் இருக்கான் போல் இருக்கு மாப்பிள்ளை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா. அந்த வாய்ஸை வச்சு இவங்களா இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாம். ஒரு மனைவி, கணவர் ஆஃபீஸுக்கு போயிட்டார். இப்போ எல்லாம் கணவருக்கு லேண்ட்லைன் இருந்தாலும் மொபைலில் தான் எல்லாரும் பேசுவாங்க. அவருக்கு அடிக்குது. அவர் ஃபோனை எடுக்கலை. அது நாட் ரீச்சபிள் ஏரியாவுக்குள்ளே அவர் ஃபோன் இருந்திருக்கு. ஒரு 2-3 தடவை மனைவி அடித்து பார்த்தாங்க. ரெக்கார்டட் வாய்ஸாக வருது. உடனே மகன் அடுத்த ரூமில் இருந்தான், வீட்லேயே இருந்தான். மகனை கூப்பிட்டு, அம்மா டேய் உன் ஃபோனில் அப்பாவை கூப்பிடு. ஏன் ஃபோனில் கூப்பிட்டா அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. சரின்னு மகன் கூப்பிட்டான். அப்பையும் அது நாட் ரீச்சபிள் ஏரியா தான். அந்த ஏரியாவில் ஃபோன் எடுக்கலைன்னா, நெட்வொர்க் இல்லாமல் போச்சுன்னா அது ஒரே வாய்ஸ் தானே கேட்கும். 3 தடவை அடித்து பார்த்தான் பையன். அப்புறம் நேராக வந்தான் அம்மாட்ட. ஏம்மா, அப்பாவுக்கு பக்கத்தில் யாராவது லேடி உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டான். ஆமாடா, நான் ஒரு தடவை போயிருக்கேன். யாரோ அவருடைய ஸ்டெனோன்னு ஒரு அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அது அம்மா ஒரு லேடி இருக்காங்கன்னு. அந்த அம்மா தாம்மா பேசுது. அப்பாக்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்குதுப்பா. அது ஒரே சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கு, நாட் ரீச்சபிள், நீங்கள் அப்புறம் கூப்பிடு அப்புறம் கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. முதல்ல அவரை ரீச் பண்ண விட சொல்லுங்க அப்படின்னு இவன் ஏற்றி விட்டான் அம்மாவை. உடனே இந்த அம்மா கோவத்தில் அப்படியே கொதிச்சு போய் உட்காந்துருந்துச்சு. சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சு ஒரு வந்தார். ஏங்க, என்ன நீங்கள் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தா எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? நீங்கள் பேசுகிறதுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் கூப்பிட்றேன், என் மகன் கூப்பிட்றான், 2யும் உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட கொடுத்தா அவளை விட்டு பதில் சொல்ல சொல்கிறீங்க. அதுவும் நாட் ரீச்சபிள்னு சொல்ல சொல்கிறீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன், எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன்னு அந்த அம்மா சொல்லிச்சுல. படக்குன்னு அடி. இவர் பலார்னு அரைஞ்சிட்டார். என்ன நீ ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுறியா, படித்தவ மாதிரி பேசுறியா அப்படின்னு கேட்டோடனே பக்கத்து வீடெல்லாம் சேர்ந்துருச்சு. அப்புறம் மகனை கூப்பிட்டார். இங்கே வா, ஃபோன் பண்ணியா? பண்ணேன். அது என்ன சொல்லிச்சு? நாட் ரீச்சபிள், கால் அகெயின் லேட்டர் அப்படின்னு தான் சொல்லிச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு. ஒரே மாதிரி சொல்லிச்சா இல்லை மாற்றி மாற்றி சொல்லிச்சா? இல்லையே, ஒரே மாதிரி தான். த பர்சன் யூ ஹவ் கால்ட் இஸ் நாட் ரீச்சபிள் அட் திஸ் மொமெண்ட், ப்ளீஸ் கால் அகெயின் லேட்டர். இதுதான் தொடர்ந்து இதுதான் வந்துச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்? அது ரெக்கார்டடு வாய்ஸ்ரா. அது ரெக்கார்டடு வாய்ஸு. நான் நாட் ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கேன். உள்ளே பேசுனா எப்படி பேசுறது? அப்புறம் நான் வந்த பிறகு தான் எடுத்து பார்ப்பேன். இது தெரியாமல் உங்கள் அம்மா சொல்கிறான்னா உனக்கும் புரியலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த தொலைபேசி வழியாக நடக்கிற தொந்தரவுகள் நிறைய உண்டுன்னு வச்சுங்களேன். அடுத்த ஒரு தருணத்தில் நிகழ்வுகளை சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.